அஸ்ட்ரோ பக்தி சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம கடந்த காலகட்டங்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க சனி வக்ர பலன்கள் பார்த்தோம். வக்ர பலன்கள் இப்போ இந்த வக்ரம் அவர் முடிய போகிற காலகட்டம் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பார்க்கலாமா? நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி, அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்திலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு. அவர் பலம் பெறுறது எதில் பெறாரு அப்படின்னாட்டாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு. இந்த வக்ரகதி நிவர்த்தி அடைகிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு பலம் பெறுறது. சனி பகவான் ஆயுள்காரகனான சனி பகவான் பலம் இழந்தார். அப்போ அந்த பலம் இழந்ததை முடிச்சுட்டு பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை சொல்லுவாங்க. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. சனி பகவானை கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேர் தான். ஒன்று எம்பெருமான் ஆஞ்சநேயர், இன்னொன்று எம்பெருமான் விநாயகர். இவங்க 2 பேர் தான் சனி பகவானை கண்ட்ரோல் பண்ண முடியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனானப்பட்ட நலச்சக்கரவர்த்தியையே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு பார்த்தவர் இந்த எம்பெருமான் சனி பெருமான். அதே போல் சனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா யாரும் தடுக்க முடியாது. அதே போல் சனி கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனாலும் யாராலையும் தடுக்க முடியாது. அப்படியேற்பட்ட சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 120 நாளைக்கு மேலே வக்ரம் இழந்து பலம் இழந்து போயிட்டார். வக்ரம் இழந்து பலம் இழந்துட்டு அவர் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றது வருகின்ற 4/11/2024 அவர் கும்பராசியில் ஆட்சி பெற்ற சனியாக சதயம் 3ஆம் நட்சத்திரத்தில் இருக்கார். இப்படி இருக்கும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார் அப்படின்றத பார்ப்போம். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு சனி நின்ற இடத்தையும் கெடுப்பார், பார்த்த இடத்தையும் கெடுப்பார் அப்படின்றது தான் ஜோதிட சாஸ்திரம். பட் ஒவ்வொருத்தருக்கு சனி யோகராக இருப்பார், ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார். அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா? அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை என்னென்ன கெடுபலன்களை தருதுன்னு பார்ப்போமா? இதுவரையிலும் மீனராசிக்கு 12ஆம் இடத்துல விரயச்சனியாக இருந்து விரயங்களையே பண்ணி கொண்டுட்டு இருந்தாங்க. ஒரு சில பேருக்கு இந்த சனியை பொறுத்தளவுக்கு 7.5 சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாசிரம சனி அப்படின்னாலே பயம் இருக்கும். அதே போல் சனி பகவானை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கடக்கிறதுக்கு சற்றேறக்குறைய 30 வருஷம் ஆகும். அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரத்தில்? மங்கு சனி, பொங்கு சனி, கெண்டச்சனி, மரணச்சனி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த காலகட்டங்களில் மீனராசி என்பவர்களுக்கு விரயச்சனி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. விரயச்சனியில் அவர் பலம் இழந்ததுனால சுப விரயங்கள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ மீண்டும் சனி பகவான் ஆட்சி பெறுறாரு. ஆட்சி பெறுறதுனால விரயங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேருக்கு சுப விரயங்களும் ஒரு சில பேருக்கு அசுப விரயங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மங்கு சனி நடக்கிறவங்களுக்கு அசுப விரயங்களும், பொங்கு சனி நடக்கக்கூடியவர்களுக்கு சுப விரயங்களும், கெண்டச்சனி நடக்கக்கூடியவங்களுக்கு சின்ன சின்ன வாகனத்தில் வண்டி வாகன விபத்தில் சின்ன விபத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலியமாக பொருளாதார விரைவுகளை கொடுக்கக்கூடியதும் ஆஸ்பத்திரி செலவுகளை கொடுக்கக்கூடியதும் இந்த காலகட்டங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே ராசியில் பார்த்தோம்னா ராகு பகவான் சப்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறார். ராகு அப்படின்னாலே இயற்கை அசுபர். அவரை பொறுத்தளவுக்கு நல்லவர் நல்ல இடத்துல இருக்கணும், கெட்டவர் கெட்ட இடத்துல இருக்கணும். இயற்கை அசுபரான ராகு உங்களோட இடத்துல இருக்கிறதுனால ஏற்கனவே உடல்நல தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருதயம் தொடர்புடைய உபாதைகள், அன்ஐடென்டிஃபிகேஷன் டிசீஸுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்க முடிஞ்சிச்சு. இப்போ சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவான் ஆறதுனால விரய சனிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோடு இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்க உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கிறார். 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானத்தில் தனக்காரகனான குருவும் உங்களுடைய ராசிநாதனான குருவும் இருக்கிறதுனால அதை சமாளிக்க முடியுமா? சமாளிக்க முடியும். எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி 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 உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்றது நம்மளோட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. இப்போ இந்த மீனராசி என்பவர்கள் எந்த முயற்சி தொட்டாலும் ஜெயமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒன்றும் இல்லை, ஒரு உயர்கல்விக்காக வெளிநாடு போய் படிக்கணும், நான் பிஇ முடிச்சிட்டேன், எம்எஸ் பண்ணணும், பிஇ முடிச்சிட்டேன், எம்பிஏ பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு எந்த வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு அப்ளை பண்ணினாலும் அங்கே இடம் கிடைக்கும். சரி, இடம் மட்டும் கிடைச்சா போதுமா சாமி, தனம் வேணுமே
அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தனமும் கிடைக்குமா? தனமும் கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனான குரு பகவான் தான் தனக்காரகர். அப்போ கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். அப்போ பணத்துக்கு தட்டுப்பாடு இருக்காது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். அப்போ கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. ஆமான்னு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையுமே எந்த காலகட்டங்களையுமே கிடையாது. இல்லைன்னு சொன்னாதான் பிரச்சனை, ஆர்கியூமெண்ட் பண்ணாதான் பிரச்சனை. அப்போ கணவர் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக மாட்டாங்க, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒன்று, ராசிநாதனான குரு பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவருடைய விசேஷ பார்வையான 5ஆம் இடத்துல பார்க்கறதுனால பெரிய அளவுக்கு பிரச்சனை போகாமல் அமிக்கபுளாக போயிடும். ஒரு சில இடத்துல வாக்குவாதத்திலேயே பிரச்சனைகள் வந்து அவங்க என்ன பண்ணிடுவாங்க, குடும்பம் பிரிவு கூடக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டாகும். ஆனால் அந்த பிரியக்கூடிய வாய்ப்புகளும் இனி கிடையாது. அடுத்தது, நீண்ட நாட்களாக திருமணமாகி மீனராசி சேர்ந்த அன்பர்களுக்கு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி வக்ர நிவர்த்தியின் மூலியமாக கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் விலகி வீட்டில் கெட்டி மேளம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா? கண்டிப்பாக உண்டாகும். உங்களுடைய ராசிநாதனுடைய விசேஷ பார்வையான 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால உயர்கல்வினா என்ன அப்படின்னாக்கா லோயர் எஜுகேஷன் அப்படின்றது +2 வரணும். அதுக்கு மேலே IIT, JEE, நீட்டு, IPS, IFS, PhD போன்ற படிப்பு படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது. சரி, என்ன விதமான வெற்றி கிடைக்கக்கூடியது அப்படின்னா எதிர்பார்த்ததை விட அதிகமான மார்க் கிடைக்கும். சரி, மார்க் மட்டும் கிடைச்சா போதுமா அப்படின்னாக்க விரும்பிய பல்கலைக்கழகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, நான் விரும்புகிற பல்கலைக்கழகம் வெளிநாட்டில் இருக்குது சாமி, அதில் நான் போய் சேர முடியுமா? அதற்குண்டான பணம் கிடைக்குமா? கண்டிப்பாக பணம் கிடைக்கும். நம்ம 9ஆம் இடத்தை தகப்பன் ஸ்தானம்னு வேற சொல்கிறோம். அப்போ படிப்புக்காக தகப்பனுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் உதவி கிடைக்குமா? உதவி கிடைக்கும். அப்போ வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் போயிட்டு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு விரும்பிய மார்க் கிடைச்சி விரும்பிய பல்கலைக்கழகம், பெயரும் புகழும் பெற்ற பல்கலைக்கழகத்தில் இடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த குருவோடைய பார்வை அப்படின்றது விசேஷமான பார்வை அப்படின்றது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான மகரத்தில் விழுகிறது. இத்தனை நாள் அடிமை வேலை பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அடுத்தவன்கிட்ட கை கட்டிட்டு சேவை செஞ்சுட்டு இருந்தீங்க, அடுத்தவங்கள்ட்ட சம்பளம் எதிர்பார்த்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. அது எல்லாமே உங்களுக்கு மனப்புழக்கத்தையும் இதையும் கொடுத்துச்சே தவிர மன சந்தோஷத்தை கொடுக்கல. அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மன சந்தோஷத்தை கொடுக்கும். எப்படி அப்படின்னாக்க நாமளே ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலியமாக பெரிய அளவுக்கு தொழிலாளராக இருந்தவங்க தொழில் அதிபர் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக மீனராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க எப்பொழுதுமே 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது காலகட்டங்கள். அதை ராசிநாதனான பிரகஸ்பதியான குருவே முயற்சி ஸ்தானத்தில் இருந்துட்டு பார்க்கும் பொழுது வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பொறுத்தளவுக்கு சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள், இப்போ இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சில பொறுத்தளவுக்கு இந்த டிவி ஆர்டிஸ்ட்டு மற்றும் பெரிய திரையான சினிமா ஆர்டிஸ்ட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே வாய்ப்பே இல்லாமல் இருந்துச்சு. எதில் அப்படின்னாக்க படப்பிடிப்புகள் வாய்ப்பு இல்லாமல் முடக்கத்தில் இருந்தாங்க. அதனால் கடன் வாங்கி செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்களில் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது. அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னாக்க பின்னிருந்து இருக்கக்கூடிய கேமராமேன், லைட் பாய், எல்லா துறைங்களுக்கும் உள்ளவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும். சரி, அந்த வாய்ப்பு எங்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசியில் ராகு பகவான் இருக்கார். ராகுக்கு இடம் கொடுத்தவர் குரு பகவான். அவர் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார், கோதண்ட ராகுவாக இருக்கார். அப்போ வெளியூர், வெளிமாநில படப்பிடிப்புகளுக்கு போகும்பொழுது இங்கே வாங்குகிற வருமானத்தோட 4 மடங்கு வருமானம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த வாய்ப்பு இல்லாத நேரத்தில் நாம் வாங்கிட்டு இருந்த கடன் அத்தனையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும்
வாய்ப்புகளும் உண்டா அப்படின்னா உண்டு. சரி, இந்த மீனராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு ஒரு சில பேருக்கு இந்த வக்ரசனி நிவர்த்திக்கு பிறகு நல்ல பலன்கள் கிடைக்காம இருக்கிறதுக்கு காரணம் அவர்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சூட்சமநாதனும் சரியில்லாமல் இருந்தாக்க இந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடணுமா அப்படின்னாக்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு எளிய பரிகாரம். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள பழமை வாய்ந்த சிவன் கோயில், இப்போ புதுசாக கட்டின சிவன் கோயில் வேணால் பழமை வாய்ந்த சிவன் கோயில், இந்த பழமை வாய்ந்த சிவன் கோயிலில் கண்டினியூவாக ஒரு 11 பிரதோஷ வழிபாடு பண்ணணும். பிரதோஷ வழிபாடுக்கு நந்தீஸ்வரனுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சுக்கிட்டு வந்தீங்கன்னாக்க வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எம்பெருமான் ஈஸ்வரன் பேரை சொல்லும்பொழுது விலகும். சரி சாமி, எனக்கு பிரதோஷத்துக்கு போக முடியாத ஒரு சில சூழ்நிலை வந்துடுது, அந்த டயத்தில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஒன்று சொல்கிறேன். இதை நம்மளோட ஸ்டில்லிலேயே போடுவோம், யூடியூப் ஸ்டில்லிலேயே போடுவோம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை சனி ஹோரையான காத்தால் 6லேருந்து 7க்குள்ளார குறைஞ்சது 108 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னாக்க பிரச்சனைகள் அத்தனையிலேருந்து விலகலாம். அப்போ சனி ஹோரை பண்ண வேண்டியது. இதை தவிர 11 பிரதோஷம் அட்டன் பண்ணிங்கன்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா மீனராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள் அமோகமான வக்ர நிவர்த்தி காலகட்டங்கள்னு சொல்லலாமா? கண்டிப்பாக அமோகமான காலம்னு சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம்.